மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். இன்றைக்கு வர்ணசிரம முறையில் ஜாதி கட்டமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தேறியது. இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான போராட்டமும் தமிழ் மண்ணில் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. புத்தர் காலம் தொட்டு இன்றைக்கு அயோத்தியதாச பண்டிதர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், சர்பெட்டி தியாகராஜர், தந்தை பெரியார், பேரர் அண்ணா, ஜீவா, முத்தமிழர் கலைஞர் என நம்முடைய தமிழக முதலமைச்சர் வரை இந்த சமூக நீதி போராட்டம் தமிழ் மண்ணில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் துணிச்சலோடு அமுலாக்கிய மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் புதிய அத்தியாயத்தை தொடங்கின. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2021ஆம் ஆண்டு ஜாதிவாரி மக்கள் வாரி கணக்கெடுப்பிடித்து அதில் பெரும்பான்மையான மக்கள் பின்தங்கி இருப்பது தெளிவாக இருக்கிறது. ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் பல்வேறு உயர்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளான பல்வேறு மக்கள் சமூகங்கள் உள்ளன. அந்த நாட்டின் படிப்பு, வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு வாய்ப்புகளில் எல்லா சமூகமும் தங்கள் சமூகத்தின் மக்கள் தொகைக்கேற்ப பங்கு பெற வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் முக்கியம். ஆகவே எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு உயர்வு தாழ்வு இல்லாத நிலை வர வேண்டும் என்ற சமூக நீதி நிலைப்பாட்டை உருவாக்கிட நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் VP நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இடஒதுக்கீட்டை சரியாக அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் துல்லியமாக நடத்த வேண்டியிருக்கிறது. இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு நடத்த முடியும் என்று சொன்னாலும் கூட பீகார் அரசு நடத்திய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் நீதிமன்றம் தலையிட்டு அதை நிறுத்தியதை ஒரு முன்னுதாரணமாக நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு இணைத்து நடத்த வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கிற இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். இன்னா 40 இனியவை 40 என்பது பழந்தமிழருடைய பண்பாட்டு அடையாளம். நின்றது 40 வென்றது 40 என்பது இன்றைய தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது. அது ஒரு கட்சியின் வெற்றியாக மாத்திரம் அல்லாமல் சமூக நீதி என்கிற கருத்தியலின் வெற்றியாக இருக்கிறது என்பதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் மறு உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்த வேண்டும். அதோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் சார்பில் மனம் நிறைந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதை போலவே கடந்த காலத்தில் இடஒதுக்கீட்டிற்கு, பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டிற்கு நேர்ந்த ஆபத்தொன்றை சுருக்கமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாடு விடுதலை அடைந்த பிறகு செண்பகம் துரைராஜன் வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதி கட்சி கொண்டு வந்த கம்யூனல் ஜிஓவை ரத்து செய்தது. உடனடியாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தலையிட்டு போராட்டத்தை நடத்தினார். சட்டமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து வாதாடி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடிய வகையில் அரசமைப்பு சாசனம் 15 உட்பிரிவு 4 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எந்த பணியை செய்தார்களோ அதே பணியைத்தான் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சியை மனம் நிறைந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.
அதே தருணத்திலே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல 1931 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நிகழ்ந்தவை தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன. அதில் ஒரு பெருந்தவறு நிகழ்ந்தது என்பதை பணிவோடு இந்த மன்றத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 1921 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழகத்தின் பெரும்பான்மையான சாதியாக சற்றேறக்குறைய 28 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.